ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி இட்லி மாவில் ஒரு சூப்பரான கார பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது மூணுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரம் நமக்கு ஏற்ற மாதிரி தான் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் 1 கப் அளவு மாவு சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த மிக்சரையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தால் இப்போ சேர்க்க வேண்டாம். இட்லி மாவில் உப்பு சேர்க்கலைன்னா அந்த மாவுக்கு ஏற்ற அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். பணியாரக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லா குழியிலையும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் இல்லது நெய் நம்ம விருப்பம்தான். இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மிக்சரை ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஒவ்வொரு பணியாரமாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அங்கிட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு சூப்பரான கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷாக கெட்டி சட்னி வச்சு சாப்பிடுங்க.